श्रीमद्वतूलवरदार्य गुरोस्तनूजम् श्रीवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशिकपौत्ररत्रं रामानुजं गुरुवरं சரணம் பிரபத்யே. அப்பன் திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தேவக்கியாதிகுணானவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யயா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्योमो गतस्तदिराणिर्नायमेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये. माता पिता योधनयस्तनया विभूतिं सर्वं यतेन नियमेन मनन्त्वयाणाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गुरयुलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगधाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणुं परकाले यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसरमवरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तुजिकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि. मिन्नार तडमदिल சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மை சேரும் வழியறுத்தான் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு நின்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் உக்கம் அழுகும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவன் உரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமீதி. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். ஆளவந்தாருடைய அவதாரத்தை பற்றி தொடர இருக்கிறோம். போன வாரம் சொல்லும் போல சொன்னேன், நாதமுனிகள் தான் குரு பரம்பரையில் பிரதம ஆச்சாரியர். அவர் தான் நமக்கு பிரபந்தங்களை கொடுத்தவர். வழக்கொழிந்து போன பிரபந்தங்களை 12,000 முறை கண்ணினும் சிறுத்தாம்பை சொல்லி நம்மாழ்வாருடைய சிஷ்யராக அங்கீகரிக்கப்பட்டு அவர் மூலமாக 1000 பாசுரங்களை தேடி போனவர் 4,000 பாசுரங்களையும் பெற்றுக்கொண்டு அதை தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக அதை வரிசைப்படுத்தி கிரமப்படுத்தி அதை உலகறிய செய்தவர். அவர் வீரநாராயணபுரத்துக்கு போயிட்டார். அவருக்கு 2 சிஷ்யர்கள், உய்யக்கொண்டார்னு ஒருத்தர், மணக்கால் நம்பின்னு. இந்த உய்யக்கொண்டாரிடம் இவர் எல்லா வகையான ரகசிய அர்த்தங்களையும் பிரபந்த சாரங்களையும் உய்யக்கொண்டாருக்கு உபதேசம் பண்ணுறார். ஏற்கனவே போன வாரம் சொன்னது தான் அது. உபதேசம் பண்ணும்போது அவருக்கு அந்திம காலம் அவருக்கு தெரிகிறது. அப்போ சொன்னார், என்னுடைய பிள்ளையாகிய ஈஸ்வரமுனிக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அந்த குழந்தைக்கு நீங்கள் யமுனை துறைவன்னு பேர் வச்சு அந்த குழந்தைக்கு நான் சொன்ன ரகசிய அர்த்தங்களையும் இந்த பிரபந்த சாரங்களையும் எல்லா விஷயங்களையும் ரகசிய அர்த்தங்களையும் நீங்கள் அவருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் அவர் வீரநாராயண பெருமாளுக்கு பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்.
ஒரு நாள் அரசன் தன்னுடைய பரிவாரங்களுடன் வந்து பெருமாள் சேவிக்க வரார். இவர் அப்ப கோயிலில் இல்லை. திரும்ப வெளியில் போயிட்டு வரும்போது கோயிலில் வந்து ஈஸ்வர முனிகள் தான் உபச்சாரம் பண்ணி அவருக்கு இது பண்ணுறார். நாதமுனிகள் திரும்பும்போது கேட்குறார், யார் வந்துட்டு போனான்னு. நாதமுனிகளுடைய பெண்கள், ஒரு அரசன் வில்லை ஏந்திக்கிட்டு வந்தான், அவன் கூட ஒரு துணைக்கு ஒருத்தர் வந்தார், கூட ஒரு பெண் வந்தால் ஒரு குரங்கு வந்ததுன்னு. உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆஹா, ராமபிரான் தான் வந்திருக்கார் போல இருக்கு அரசன் வடிவில்னு சொல்லி திரும்ப எந்த பக்கம் போனார்னு கேட்டு அந்த வழியை திரும்பி போகும்போது ஒரு இடத்துல ராமனுடைய காட்சி கிடைக்கிறது. அப்படியே மூர்ச்சையாய் பரமபதம் போய்விடுகிறார் என்றது அளவோடு நிறுத்தினோம். உய்யக்கொண்டார் ரொம்ப நாளாக காத்து கொண்டிருந்தார். குழந்தை பிறக்கல. உடனே உய்யக்கொண்டார், சரி சந்தர்ப்பம் வரும்போது பிறக்கட்டும், பிறந்த உடனே தகவல் சொல்லட்டும்னு சொல்லிட்டு உய்யக்கொண்டார் தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டார். நாதமுனிகளுடைய பிள்ளையாகிய ஈஸ்வரமுனிகிட்ட தகவல் சொல்லிட்டு போகிறார். உங்கள் அப்பா என்னுடைய குருநாதர், உனக்கு குழந்தை பிறந்த உடனே நான் வந்து உன்னுடைய குழந்தைக்கு யமுனை துறைவர்னு பேர் வைக்கணும், அதுக்குண்டான காரியங்களை நான் செய்யணும், அதனால் நான் என் ஊருக்கு போகிறேன், குழந்தை பிறந்தவுடன் தகவல் சொல்லிவிடுன்ட்டு போயிட்டார். உய்யக்கொண்டாருக்கு மணக்கால் நம்பிகள்னு ஒரு சிஷ்யர். இவர் மணக்கால் நம்பிகளுக்கு பிரபந்த சாரங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகளோட பேசிக்கிட்டு இருக்கார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குருநாதருடைய வாக்கு, ஆச்சாரியனுடைய வாக்கு பொய்க்காது, குழந்தை பிறக்கிற செய்தி வந்த உடனே நம்ம போகணும்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த உய்யக்கொண்டார் காலம் வரை குழந்தை பிறந்த செய்தி வரவில்லை. உய்யக்கொண்டாரும் பரமபதம் அடைந்து விடுகிறார். அப்போ மணக்கால் நம்பிட்ட சொல்லிட்டு போயிடுறார், இப்படி ஈஸ்வர முனிகளுக்கு குழந்தை பிறந்த தகவல் வந்ததுன்னா நீ போய் அந்த குழந்தைக்கு யமுனை துறைவன்னு, நம்முடைய ஆச்சாரியனுடைய கட்டளைப்படி யமுனை துறைவன்னு பேர் வச்சு அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்து அதற்கு உதவி செய்ய வேண்டியது உன்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு போயிடுறார். நம்முடைய மணக்கால் நம்பிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கொஞ்ச நாள் கழித்து அந்த தாது வருஷம் ஆடி மாதம் பௌர்ணமி திதியில் உத்திராட நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கிறது. மணக்கால் நம்பிகளுக்கு தகவல் வந்தவுடனே அவர் நேர வீரநாராயணபுரத்துக்கு போகிறார். அந்த குழந்தைக்கு புண்ணியாவச்சனத்தை செய்து வைத்து அந்த குழந்தைக்கு யமுனை திரைவர்னு பேர் வைக்கிறார். கொஞ்ச நாள் ஆன உடனே ஈஸ்வர முனிகளும் திருநாடு அலங்கரிச்சிட்டார். இப்போ யமுனை துறைவரை வளர்க்கிற பொறுப்பு மணக்கால் நம்பிகளுக்கும் யமுனை துறையுடைய மனைவியாருக்கும் வருது. வளர்த்துட்டு வரார். இவர் சிறு வயசில் பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்குறார். ஆகா, மகாபாஷ்ய பட்டர்னு ஒருத்தர், மகாபாஷ்ய பட்டர்கிட்ட இந்த யமுனை துறைவரை வேதம் படிக்கிறதுக்காக அனுப்புகிறார். மகாபாஷ்ய பட்டர்கிட்ட வேதம் படிக்கிறதுக்காக குழந்தைக்கு எல்லா வகையான, அப்போ அந்த காலத்தில் படிப்புனா வேதம் தான் படிப்பு, வித்யாரம்பம்னு பேர். இப்போ தான் மற்ற படிப்பெல்லாம். முதல்ல பிராமணனை பொறுத்தவரை பேசிக் குவாலிஃபிகேஷன் வேதம். வேதம் ஓத தெரியணும். குழந்தைக்கு பேச்சு வந்த உடனே ஒரு 5 வயது 6 வயது ஒரு ஆன உடனே உபநயனம் பண்ணி வைத்து விட்டு
வேத அத்தியாயத்துக்கு அனுப்பிவிடுவார்கள். மகாபாஷ்ய பட்டர்கிட்ட வேதம் சொல்லி கொடுக்க முதல் நாள் குழந்தை சேர்த்துட்டு வந்தாச்சு. ஒரு நாள் போகிறது அந்த குழந்தை, 2வது நாள் போக சொல்கிறா. நான் போக மாட்டேங்கிறது. யமுனை துறவர் நான் போக மாட்டேன். 2வது நாள் போயிடுறது. போயிட்டு பாடம் கேட்காம திரும்பி வந்துடுத்து. அப்போ கேட்குறார் மணக்கால் நம்பிகள், ஏன் வேத பாடசாலைக்கு போகல, ஏன் திரும்பி வந்துட்டேன்? அங்கே என்ன சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னார். நன்றாக தெரிஞ்சுக்கணும், வேதம்ங்கிறது ஒரு நாளில் வர முடியாது, ஒரு வாரத்தில் வர முடியாது. ஒரு பதத்தையே அவங்க ஒரு வாரம் அல்லது ஒரு வருஷம் கூட சொல்லுவாங்க. அந்த பதப்பிரயோகம் சரியாக வர்றது வரை. அதனால தான் வேத கோர்ஸ் கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் ஆகும் வேதம் முடிக்க. ஏன்னா அது சபையில் சந்தை சொல்கிறதுன்னு பேர். 100 பேர் சொன்னாலும் ஒரு அக்ஷரம் கூட பேசாமல் 100 பேரும் ஒன்றா சொல்லுவாங்க. அப்போ அந்த அதில் ஒவ்வொன்றும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு வேதங்களுக்கும் ஒவ்வொரு இது கணம்னு ஒன்று இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நமக்கு அவ்வளோ தூரம் தெரியாது. இவர் சொன்ன உடனே இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. சாதாரணமாக 4 வருடம் 5 வருடம் 6 வருடம் கழித்து போனாவே வேதம்ங்கிறது அத்தியாயனம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரே நாளில் போன உடனே வேதம் அப்போ நேற்று சொல்லி கொடுத்தது சொல்லு பார்ப்போம் அப்படின்ன உடனே அக்ஷகரம் பிரசகாமல் கரெக்டாக சொல்கிறார். அப்போ மணக்கால் நம்பிகள் தெரிஞ்சுட்டார், இது பகவானுடைய அனுகிரகத்தால் வந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த குழந்தைக்கு சொல்லி, பரவாயில்ல வேதத்தினுடைய பெருமையை சொல்லி, அப்படித்தான்ப்பா இருக்கும், வேதம்ங்கிறது சொன்னதை தான் திரும்ப சொல்வார்கள், கவனித்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைத்து விடுகிறார்கள். அந்த குழந்தை அங்கே இருக்கு. அந்த ஊர் அரசன்ட்ட ஆக்கியாழ்வான்னு ஒரு பண்டிதர், மகா பண்டிதன் அவன். அந்த மகா பண்டிதனை வைத்துக்கொண்டு இந்த ராஜாவுக்கு ரொம்ப கர்வம். என்ன கர்வம்னா, தன்னிடம் ஒரு மகா வித்வான் ஒருத்தன் பிரதம பண்டிதனாக இருக்கான். இந்த ஆக்கியாழ்வானுக்கு என்ன வேலைன்னு கேட்டா, தன்னை மிஞ்சிய பண்டிதன் யாரும் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கர்வம். அவன் ஊரில் ஒவ்வொருத்தருக்கா பண்டிதர்கள்னு இருக்கிறவர்களுக்கு பூரா ஓலை அனுப்புவான் அரசாங்கத்தினுடைய சார்பாக, என்னோட போட்டிக்கு வான்னு. அவர்கள் பெரும்பாலும் யாரும் போக மாட்டார்கள். ஒரு சில பேர் போனார்கள் என்றால் இவன் அவர்களை செய்து விட்டு அவர்களுடைய தலையில் காலை வச்சு, இன்று முதல் நீ எனக்கு அடிமைன்னு அனுப்பிடுவான். இப்படி எல்லாரையும் அவமானப்படுத்தி அனுப்பி கொண்டு இருந்தான். அதனால் ஆக்கியாழ்வானுடைய பராக்கிரம் இவருக்கு ராஜாவுக்கு ரொம்ப கர்வம். இவ்வளவு பெரிய பண்டிதனை நம்முடைய அவையில் வச்சிருக்கோன்னு சொல்லி அரசனுக்கு ரொம்ப கர்வம். ஒரு நாள் இதை சொல்லும்போது ஒரு சிறு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வைஷ்ணவத்தில் பின்னால் உடையவர் சொல்லுவார், ராமானுஜர், முக்குறும்பு அறுக்கணும்பர். வைஷ்ணவத்தில் இது ஒரு ரொம்ப பிரபலமான வார்த்தை. முக்குறும்புன்னு பேர். முக்குறும்புனா 3 வகையான கர்வம் மனிதனை பிடித்து ஆட்டும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று வந்துடும். சில பேருக்கு 3 வரும். என்னால் வரும்போது இதுக்கு விளக்கம் சொல்கிறேன். வித்யா கர்வம், ஐஸ்வர்ய கர்வம், குலகர்வம். இந்த 3 கர்வமும் நிச்சயமாக ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு வந்துடும். முதல்ல சொல்கிறேன், ஐஸ்வர்ய கர்வம். ஐஸ்வர்ய கர்வம்னு கையில் நிறைய சொத்து பணம் காசு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கர்வம் வரும். அடுத்தது குலகர்வம். ஒருத்தன் நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டான்னா அவனுக்கு நம்ம உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டோங்கிற கர்வம் வந்துடும். 3வது வித்யா கர்வம்.
படிக்க படிக்க படிப்பு கூட கூட எப்படி இருக்கணும்னு, நெல் கதிர் எப்படி முற்றின கதிர் எப்படி கீழே சாய்கிறதோ அது மாதிரி பணிவு வந்தால்தான் இந்த படிப்புக்கு மதிப்பு. பணிவு இல்லாத படிப்பு இருந்ததுன்னா அந்த படிப்பு கர்வமாயிடும். அதை பகவான் ஒடுக்குறான். இது மூணுக்கும் ஒவ்வொரு உதாரணம் சொல்கிறேன். ஐஸ்வர்ய கர்வம் ஒருத்தனுக்கு ஏற்பட்டதுன்னா அவனுடைய ஐஸ்வர்யம் ஒன்றும் உபயோகம் இல்லாததுன்னு அவனுடைய வாழ்நாளிலே உணர்த்திடுவார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா, 500 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் போட்டுண்டு போய் பஸ்ஸில் ஏறினோன்னா, ஒரு ஊருக்கு போகணுன்னு கேட்டோன்னா அவன் சொல்லுவான், ஏயா காலங்காலத்தால் நீ வந்துட்டியா 500 ரூபாய் எடுத்துட்டு அப்படின்னு. அந்த 500 ரூபாய்க்கு மதிப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம பக்கத்தில் உள்ளவன் சில்லறை வச்சுருப்பான், 10 ரூபா வச்சுருப்பான். கொடுங்க சார், நீங்கள் முதல்ல கொடுங்க அப்படிமா. 500 ரூபா வச்சுருக்கிறவனுக்கு டிக்கெட்டை கொடுக்க மாட்டான், சில்லறை வச்சுருக்கிறவனுக்கு முதல்ல டிக்கெட் கொடுப்பான். அப்போ 500 ரூபா நோட்டு மதிப்புள்ள நோட்டுனா அந்த கண்டக்டர் முன்னால் மதிப்பு இல்லாத போயிடும். 500 ரூபா வச்சுருக்கிறவன் பணக்காரன், 10 ரூபா வச்சுருக்கிறவன் வசதி இல்லாதவன். ஆனால் அந்த இடத்துல 10 ரூபா வச்சுருக்கிறவன் மதிப்புள்ளவன் ஆகிறான், 500 ரூபா மதிப்பு இல்லாதவன் ஆகிறான். இது மாதிரி முன்னால் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பார்த்தோன்னா ஹோட்டலில் சில்லறை இருக்கான்னு கேட்டுட்டு சாப்பிடவும்னு போட்டிருப்பான். அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் சில நேரங்களில் நமக்கு மரியாதையை குறைத்து விடும். அடுத்தது குலகர்வம். ஒருத்தன் ஒரு குலத்தில், உயர்ந்த குலத்திலையோ பிறந்து விட்டான்னா அவனுக்கு சாகிறது வரைக்கும் அந்த குலம்தான். நீ என்னதான் பூனலை கழட்டி போட்டு நான் பிராமணன் இல்லைனாலும் உனக்கு பிராமணனுங்கிற மரியாதை வந்துருத்தோது. உன்னை பிராமணனாக தான் மதிப்பான். நீ என்னதான் அட்டகாசம் பண்ணாலும் ஒன்று அப்பவும் என்ன சொல்லுவான், இந்த பிராமணனை பொறுத்து இப்படி இருக்கானேன்னு தான் சொல்லுவானே தவிர அப்போ ஒன்று வேற இதில் மாற்றிக்க மாட்டான். அதேமாதிரி ஒரு கீழ் குளத்தில் பிறந்தவன் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்தால் கூட அவனை சொல்லுவோம், பாரு இந்த ஜாதியில் பிறந்தான் இவன், பாரு ஐயர் மாதிரி நல்லா சொல்கிறான் மந்திரம்லாம் அப்படிமா. இந்த குலம்ங்கிறது உன்னுடைய தலையில் எழுதப்பட்டது, இந்த பிறவியில் பூரா அது உனக்கு தொடரும். இது இதுக்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒருவன் நல்ல குலத்தில் பிறந்தவனாக இருந்தால் அவன் கற்ற ஞான விஷயங்களை சாதாரண குலத்தில் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களையும் உயர்த்தணும். உஜீவனம் பண்ணுறதுன்னு பேர். அவர்களையும் உஜீவிக்க செய்வது. அவனுடைய கர்மானால அவன் பிறந்திருக்கான். அவனுக்கு பகவானை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருந்திருக்காது. உனக்கு பகவானை பற்றி அறியக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் உன்னை பகவான் படைச்சிருக்கான். அப்போ நீ கற்ற விஷயங்களை அடுத்தவனுக்கு சொல்லி அவனையும் பகவானுக்கு ஆட்படுத்த வைக்கிறதுக்கு தான் நாம் பிறந்திருக்கோம். இந்த இது இல்லாமல் நான் தான் உயர்ந்த குலத்தில் பிறந்து விட்டேன்னு கர்வம் வந்துருத்தோன்னா அப்போ நீ கற்ற ஞானங்கள் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம்லாம் போயிடும். இது பின்னால் உடையவருடைய கதையில் வரும், பின்னால் சொல்லுவார். அப்போ பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஒரு சாதாரண மனுஷன் மூலமாக இவன் யாரை தாழ்ந்தவன் நினைக்கிறானோ அந்த தாழ்ந்தவன் மூலமாக இவனுக்கு படிப்பினையை கொடுக்குறார். அப்போ ஐஸ்வர்ய கர்வம் என்பது தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் தனக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ பகவான் நமக்கு உன்னுடைய ஐஸ்வர்யம் உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு காட்டுறார். குலகர்வம் என்பது நீ உயர்ந்த குலத்தில் பிறந்தால் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் உன்னை விட சாதாரணமானவன் உயர்ந்தவன் காட்டிடுவார். மகாபாரதத்தில் வரும், உதங்கர்னு ஒருத்தர் கடைசி காலத்தில் பாலைவனத்தில் அலையும் போது இவருக்கு நல்ல மகரிஷி, இவருக்கு தாகம் எடுக்கும். அப்போ பெருமாளை வேண்டிக்குவார். இப்போ பெருமாள் அவருக்கு வரம் கொடுத்துருப்பார், உனக்கு எப்போவுமே தாகம் ஏற்பட்டால் நீ என்ன நினைச்சேன்னா நான் உனக்கு உதவி பண்ணுவேன். இவருக்கு ஞாபகம் வருது, தாகம் ஏற்படுகிறது, பெருமாளை நினைக்கிறார். தேவேந்திரன் அனுப்பி தேவேந்திரன் மூலமாக அமிர்த பானத்தை கொடுத்து அனுப்புகிறார்.
கொடுக்கும்போது பெருமாள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், நீ அமிர்தத்தை கொடுப்பதற்கு இவனுக்கு பக்குவம் வந்துட்டான்னு பரீட்சை பண்ணி கொடு அப்படின்னார். உடனே தேவேந்திரன் என்ன பண்ணுறான், ஒரு புலையனாக ஒரு நாயை கையில் பிடித்து கொண்டு ஒரு சொர குடுக்கையில் தேவபானத்தை எடுத்துக்கொண்டு அமிர்த பானத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாலைவனத்தில் நடந்து வரான். உதங்கர் பார்க்குறார், அப்படி தாகத்தில் நாக்கு வறண்டு போய் இப்படி தலையை சுற்றுறது நிற்கிறார். அப்போ அந்த புலையனுடைய வேடத்தில் வந்த இந்திரன், சாமி தாகமாக இருக்கா, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த குவளையில் இருக்கக்கூடிய சொர குடுக்கையில் இருக்கக்கூடிய அமிர்த பானத்தை கொடுக்குறான். இவர் கையில் வாங்கிக்கிறார். நாக்கு வறட்சி. அப்பவும் அவருக்கு என்ன தோணுறதுன்னு கேட்டால், நாம் இவ்வளவு உயர்ந்த ஜாதியில் பிறந்து இத்தனை ஜபதமங்கள்லாம் பண்ணிட்டு அந்திம காலத்தில் நம்ம கண்ணு இருட்டிட்டு வருது, நம்ம போகக்கூடிய காலத்தில் இவன் கையினால் இந்த தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழணுமா வேண்டான்னு அது கீழே கொட்டிடுறார். அப்போ தேவேந்திரன் காட்சி கொடுத்து சொல்கிறார், உனக்கு இன்னும் பக்குவம் ஏற்படலை, எல்லா சாஸ்திரங்களையும் படித்து விட்டால் எல்லாம் பண்ணிட்ட, ஆனால் உன்னிடம் இருக்கக்கூடிய இந்த குல கர்வம்ங்கிறது ஒடுங்கினால்தான் நீ பகவானிடம் வந்து சேர முடியும். எல்லா ஆத்மாக்களும் பகவானிடமிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு வகையான செயல்பாடுகளோடு ஒவ்வொரு கர்மாக்களோடு கீழே பிறக்கின்றன. இந்த ஞானம் இல்லாததுனால நீ ஏற்றத்தாழ்வு பார்த்து உனக்கு இந்த கர்வம் குல கர்வம் ஏற்பட்டதுனால உனக்கு இன்னும் பக்குவம் அடையலைன்னு சொல்லிவிட்டு தேவேந்திரன் உனக்கு அமிர்த பானத்தை கொடுக்க சொல்லி பெருமாள் உத்தரவிட்டார். அதை பருகுவதற்கு உனக்கு தகுதி இருக்கான்னு பார்க்குறதுக்காகத்தான் பரீட்சை பண்ணி கொடுக்க சொன்னார். ஆகவே இன்னும் கொஞ்ச நாள் நீ சிரமப்பட்டு உன்னுடைய அந்த குல கர்வம்ங்கிறது அழிந்ததுக்கு அப்புறம் நீ வந்து சேருன்னு சொல்லிட்டு போயிடுறார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இதை பின்னால் ராமானுஜர் சொல்லுவார். அப்போ ஆச்சார அனுஷ்டானங்கள் இதெல்லாம் எதுக்குன்னா நம்மை பக்குவப்படுத்துவதற்காகத்தானே தவிர அதுவே பகவானை அடையக்கூடிய வழி இல்லை. நமக்கு ஒரு டிசிப்ளின் வரணும், ஒழுங்குமுறை வரணும், ஒரு கட்டுப்பாடு வரணுங்கிறதுக்காகத்தானே தவிர ஆச்சாரங்களும் அனுஷ்டானங்களுமே தவிர ஆச்சார அனுஷ்டானங்கள் தான் நம்மை பகவானிடம் கொண்டு போய் சேர்க்கும்னு நினச்சா அது மாதிரி தவறு இல்லவே இல்லை. ஆச்சார அனுஷ்டானங்கள்ங்கிறது நம்ம நடைமுறையில் கடைப்படுத்தி கொண்டு நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு தான். அதுக்கப்புறம் முற்றியதுக்கப்புறம் எல்லாரும் சமங்கிற நிலைமை வந்துடணும், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் பகவான் இருக்கான்னு. அதுக்காகத்தான் இரண்டாவது இது. அடுத்தது மூணாவது கர்வம்ங்கிறது அது பெரிய கர்வம், அதுக்கு பேர் வித்யா கர்வம்னு பேர். நான் ஏற்கனவே சொன்னேன், ஐஸ்வர்ய கர்வம் என்பது நம்முடைய ஆயுளுக்குள்ளேயே நம்ம பணம் நமக்கு உபயோகப்படாமல் போயிடும். நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்து நமக்கே பயன்படாமல் போகும். நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பணம் ஒரே நாளில் பிரதமர் சொன்னார்ல 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு உடனே அது வெறும் பேப்பர் ஆகிடுது ஒரே நாளில். அப்போ நம்முடைய சொத்துக்கள் நம்முடைய சேர்த்து வைத்ததெல்லாம் எந்த நேரத்துலையும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். இன்றைக்கி துருக்கியில் பார்த்தோன்னா திடீர்னு பூகம்பம் வந்தது. ஒரு உண்மை சம்பவத்தை கூட நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். குஜராத்தில் பூகம்பம் வந்தது ஒரு 20, 30, 40 வருடங்களுக்கு முன்னால், குடியரசு தினத்தன்னைக்கு. அதுக்கு முதல் நாள் வரை ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு பக்கத்து வீட்டில் பெரிய மாடியில் கோடீஸ்வரன், 8 அடுக்கு மாடியில் வீடு, சகல சௌரியங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கு அடுத்தாப்புல ஒரு குடிசை, அந்த குடிசையில் ஏதோ அன்னாரம் காட்சி வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அவங்க கூழ் கஞ்சியை குடிச்சு கொண்டு இருப்பார்கள். ராத்திரி படுக்கும்போது இவன் கோடீஸ்வரன், திடீர்னு இரவு பூகம்பம், இவனுடைய கட்டடம் பூரா உள்ளே போயிடுது.
காட்ரேஜ் பீரோலேருந்து லாக்கர்லேருந்து எல்லாம் பூமிக்கு அடியில் போயிடுத்து. மீட்பு படை காலம்பரம் வந்து மீட்டு இவனை எடுத்து வெளியே கொண்டு வந்து எடுத்து விட்டார்கள். இவனுக்கு இப்போ உட்கார இடம் இல்லை. அந்த கோடீஸ்வரனுக்கு அவன் எங்கே போய் இருந்தான் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற குடிசை வந்து ஒரு டேமேஜ் ஆகாமல் நல்லா இருக்குது. லேசாக அந்த குடிசையுடைய ஓடு மாத்திரம் கீழே சரிஞ்சிருக்கு. அவனுக்கு இருக்கிற இடம் இருக்குது, அவன்கிட்ட தண்ணி கிண்ணி சாப்பாடு எல்லாம் இருக்குது. இப்போ அங்கே குடியரசு தினம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மீட்பு படையெல்லாம் வரணும் உதவி பண்ணுறவங்க. இவனுடைய மனைவி குழந்தைகளெல்லாம் எங்கே இருக்கான்னா பூமிக்கு அடியில் இருக்காங்க. இவன் அழுது கொண்டு இருக்கிறான். அதுவரை அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவன் யாருன்னே இவனுக்கு கவலையே கிடையாது. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற ஏழைக்கு இவனை தெரியும். அவன் சொல்கிறான், ஐயா நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்ந்தீங்க, வாங்க இங்கே உட்காருங்கன்னு அவன் வீட்டில் ஒரு சின்ன ஸ்டூலை போட்டு உட்காத்தி வச்சு காபி சாப்பிட்றீங்களா பால் சாப்பிட்றீங்களா அவன் இருந்ததை வச்சு உபச்சாரம் பண்ணுறான். இது உண்மையிலேயே நடந்தது. அவன் பேட்டியில் சொன்னான். அப்போ இரவு படுக்கும்போது இவன் கோடீஸ்வரன். அப்போ கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டான். ஆனால் காலையில் எந்திருக்கும் போது அவனுக்கு உடுத்த உடை கூட கிடையாது. நைட்டு சாதாரண ஒரு உடையை உடுத்தின்னு இருந்தவன் காலம்பரை அவனுக்கு அந்த ஏழையுடைய கிழிஞ்ச வேஷ்டியை கட்டி கொண்டு அவன் கொடுத்த அந்த கஞ்சியை குடித்து தான் அந்த ஒரு நாளை பூரா கழிக்க வேண்டியதாக இருந்தது. இது எனக்கு தெரிந்து பேப்பரில் வந்த செய்தி. அப்போ நம்முடைய சொத்து சுகம் ஆஸ்தி இதெல்லாம் எந்த நேரத்திலையும் நிலையில்லை. அடுத்தது நல்ல குலத்தில் பிறந்தோங்கிறதுக்கும் உதங்கருடைய கதை. அடுத்தது இது ரெண்டுக்காவது பரவாயில்ல, இதை விட மோசமான முக்குறும்புல ரொம்ப உயர்ந்த குறும்பு எதுன்னு கேட்டால் வித்யாகர்வம். ஒருத்தனுக்கு தான் கற்ற கல்வியில் ஏற்படக்கூடிய கர்வங்கிறது 7 ஜென்மத்துக்கு தொடருமா. அதான் வள்ளுவன் சொன்னான், ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து. ஒருத்தன் ஒரு நல்ல கல்வியை கற்றுவிட்டான் என்றால் அவனுக்கு அது 7 ஜென்மத்துக்கு அது பலன் கொடுக்குமா. அதே கர்வம் இருந்ததுன்னா அதுவும் 7 ஜென்மத்துக்கு அவனுக்கு தொடருமா. அதுக்காகத்தான் பகவான் தனக்கு பிரியமானவர்களுக்கு ஞானம் உண்டாக்கணுங்கிறதுக்காக எப்பொழுதெல்லாம் கர்வம் உண்டாகிறதோ அந்த கர்வத்தை பகவான் ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவனாகவோ மாடு மேய்ப்பவனாகவோ அல்லது சாதாரண ஆளாக வந்து அந்த கர்வத்தை நீக்கிடுவான். என்னுடைய அனுபவத்தில் கூட இது மாதிரி சில அனுபவங்கள் உண்டு. நம்ம நிறைய படிச்சிருக்கோன்னு சில பேர்கிட்ட பேசி கொண்டு இருப்போம். சாதாரண படிக்காதவன் அந்த உயர்ந்த தத்துவத்தை நமக்கு சொல்லுவான். நான் ஏற்கனவே ஒரு தடவை கூட சொல்லியிருக்கேன். திருக்கோஷ்டியூருடைய கதையை பற்றி நான் 1 மணி நேரம் பஸ்ஸில் என்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லிக்கொண்டு திருக்கோஷ்டியூர் கதையை பற்றி பெருமையாக சொல்லி கொண்டு வந்தேன். அங்கே திருக்கோஷ்டியூரில் மேலே கோபுரத்தை காட்டுறதுக்கு ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத சாதாரண ஆட்கள், அது அவங்க பேர் இந்த பெருமாளுடைய ஸ்ரீபாதம் தாங்கின்னு பேர், பெருமாளை தூக்குறவங்க. அவன் அந்த கோபுரத்தில் கூட்டி கொண்டு போய் 10 நிமிஷத்தில் அந்த உடையவருடைய கதையை 10 நிமிஷத்தில், நான் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு விளக்கி அவர்களுக்கு சொல்லி கொண்டு இருந்ததை 10 நிமிஷத்தில் சொன்னான். அவன் பேர் மாதவன்னு பேர். நான் கேட்டேன், உன் பேர் என்னப்பான்னு கேட்டேன். மாதவன்னு சொன்னான். எனக்கு அந்த மாதவனே சொன்னது மாதிரி இருந்தது. எனக்கு உண்மையிலே கொஞ்சம் இவாளுக்கெல்லாம் தெரியாமல் கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார்கள் பஸ்ஸில் வண்டியில் வரும்போது. எனக்கே கொஞ்சம் கர்வம் வந்தது. பரவாயில்ல, நம்ம நல்லா சொல்கிறோம், நல்லா படிச்சிருக்கோன்னு. பகவான் எங்கே ஒடுக்குறான்னா, நான் சொன்ன அத்தனை சப்ஸ்டன்ஸையும் அத்தனை விஷயங்களையும் அவன் 10 நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துல விளக்கிறான். நம்ம இந்த 10 நிமிஷம் விஷயத்தை சொல்கிறதுக்கு நம்ம 1 மணி நேரம் சுற்றி விளைச்சி, அப்போ நம்மை விட பகவான் மேலே ஒரு பிரீதியாக தொண்டு செய்யக்கூடிய ஒருத்தனுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குன்னு நினச்சேன். நான் எதார்ச்சியாக அவர்கிட்ட கேட்டேன், உன் பேர் என்னப்பானா? மாதவன்னா. எனக்கு அப்படியே மண்டையில் அடித்தது மாதிரி இருந்தது. இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால்,
வித்யாகர்வம்ங்கிறது ஏற்படவே கூடாது. வித்யாகர்வம் ஏற்பட்டதுன்னா அவனை அடக்குவதற்கு பகவான் ஒரு சாதாரண மனுஷனை அனுப்பிடுவான். அதனால ஔவையார் கேட்டான், பார்த்தோம் ஔவையாருடைய கதையில். தாகமாக இருந்தது, ஒரு மரத்தடியில் ஒதுங்கினான். மரத்து மேலே ஒரு மாடு மேய்க்கிற பையன் உட்காந்துருக்கான். இவருக்கு தாகமாக இருக்கு, எப்போ ஏதாவது பழம் பறித்து போடு அப்படின்னா. உடனே இவன் கேட்டான், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. இவளுக்கு ரொம்ப ஆச்சரியம், சுட்ட பழமாவது சுடாத பழமா, பழத்தில் ஏது சுட்ட பழம், சரி சுட்ட பழமே போடுனா. உடனே மரத்தை உலுக்கினான், நாவற்பழம் கீழே விழுந்தது. அதில் பழுத்த பழமாக இருந்ததுனால கீழே மணல் ஒட்டின்னு இருந்தது. உடனே எடுத்து ஊன்னு ஊதினான். இப்போ பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டான். அப்போ தான் இவளுக்கு ஞானம் வந்தது. ஆஹா, எத்தனை பெரிய பெரிய கவிஞர்களையும் எத்தனை பெரிய மன்னர்களையும் என்னுடைய சொல்லாற்றல்னால் நான் மடக்கினேன். என்ன சாதாரண ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் மடக்கிட்டானேங்கிறதுக்கு ஒரு பாட்டு எழுதினான். இந்த கோடாலி பெரிய பெரிய மரங்களையெல்லாம் வெட்டி சாய்ச்ச அந்த கோடாரியானது ஒரு வாழைத்தண்டிட்ட போய் வெட்ட முடியாமல் வளைந்து போனதேன்னு சொல்லி எழுதினான் கவிதை. டப்பா நீ யாரப்பா அப்படின்னு கேட்டால் முருகனாக காட்சி கொடுத்தான். காட்சி கொடுத்தோன்னா அவளுடைய கர்வம் நீங்கினதாக ஒரு கதை உண்டு. ஆக வித்யாகர்வம் என்பது ஒரு மனிதனுக்கு 7 ஜென்மத்துக்கு தொடரும். இந்த வித்யாகர்வத்தில் இருந்த ஆக்கியாழ்வானவன் தன்னை விட சிறந்தவர்கள் இல்லைன்னு எல்லாரையும் அவமானப்படுத்தினான். ராஜாட்டிருந்து ஓலம் வரும். ஒவ்வொரு பண்டிதர்களாக வந்து தோற்று போனார்கள். சில பேர் போகிறதே இல்லை, ஊரை விட்டே போயிட்டார்கள். இப்போ மகாபாஷ்ய பட்டருக்கு இந்த ஓலை வருகிறது. அப்போ இந்த குழந்தையாகிய யமுனை துறைவர் பாடம் படிச்சுட்டு இருக்கார். மகாபாஷ்ய பட்டர் எங்கேயோ வெளியே போயிட்டார். இந்த அரசனுடைய ஓலை வந்த உடனே இந்த யமுனை துறைவர் ஒரு 8-10 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓலையை கிழிச்சு எரிஞ்சிடுறார். உடனே இந்த சேவகர்கள் போய் அரசன்ட்ட போய் சொல்கிறார்கள், மகாபாஷ்ய பட்டர் வீட்டுக்கு போனோம், அரச ஓலையை கொடுத்தோம், உங்கள் ஆக்கியாழ்வான் கொடுத்து அனுப்பினார், என்னுடைய வாதிட வரணும்னு. அங்கே ஒரு சின்ன குழந்தை இருந்து அதை கிழிச்சு எறிஞ்சிடுத்து அப்படின்னார். உடனே மறுபடியும் சில சேவகர்களை அனுப்பி, சரி ஒரு குழந்தை சின்னத்தில் தெரியாமல் கிழிச்சு எறிஞ்சிருக்கோம், போய் என்னன்னு கேட்டுவான்னு அனுப்பினார். இப்போ போய் இன்னும் சில மந்திரிகளெல்லாம் போய் கேட்கிறார்கள். அப்போ இந்த குழந்தையாக யமுனை துறைவர் சொல்கிறார், பெரிய ஆக்கியாழ்வான்னு சொல்லி ஒரு பெரிய பண்டிதனோட வாதிடணும்னு சொல்கிறீங்க, இப்போ வாதிட வருபவனுக்கு நல்லா மரியாதை பண்ணி வர வேண்டாமா, அதனால் யானையை அனுப்பி வை அப்படின்னார். எனக்கு ஒரு பெரிய பண்டிதனோட மோத போகிறவனுக்கு சாதாரணமாக நான் வரமாட்டேன், எனக்கு ராஜ மரியாதையோடு அனுப்பினா தான் நான் வருவேன்ட்டார். இதை போய் சொல்கிறார்கள். இப்போ ஆக்கியாழ்வானுக்கு நல்ல கோபம் வருது. ஆனால் ஒரு சின்ன குழந்தை இவ்வளவு தைரியமாக பேசுறது, சரி ராஜ மரியாதையோட பட்டத்து யானையெல்லாம் அனுப்பி அரச மரியாதையோடு கூட்டு வாங்கன்னுறார். அரசன் அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைத்து விட்டு அரசனும் அரசியுமாக உப்பருகையில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். இப்போ அந்த அரச மரியாதையோடு விருது ஊதிக்கொண்டு மகாபாஷ்ய பட்டருடைய சிஷ்யர் யமுனை துறைவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி விருது ஊதிக்கொண்டு வருகிறார்கள். மேலே இப்போ ராணி பார்க்குறா. எப்போவுமே கணவனை ஒரு மட்டம் தட்டுறதுல மனைவிக்கு ஒரு சந்தோஷம் தானே. இந்த குழந்தைய அங்கேருந்து மேலேருந்து உப்பருகையிலேருந்து பார்க்கும்போது இந்த ராணிக்கு அந்த குழந்தையுடைய தேஜஸ்
பிடிச்சிருக்கு. அது முகத்தில் கலையோட கம்பீரமாக உட்காந்துருக்கு அந்த ஒரு 10 வயசு சிறுவன் யானை மேலே. இப்போ சொல்கிறார், இந்த ராணி சொல்கிறா, இன்னைக்கு உங்கள் ஆள் ஆக்கி ஆழ்வான் தோக்க போறாருங்கிறான். அரசனுக்கு கோபம். நான் இவ்வளவு தூரம் வேத சாஸ்திரங்களெல்லாம் படித்தவன், என்னுடைய பண்டிதர், சகல வேதங்களையும் கரைச்சி குடித்து எல்லா வகையான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கின்றவர். இவனோ சின்ன பையனாக இருக்கான், இவன் எப்படி ஜெயிப்பான்னு சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை, அந்த குழந்தையுடைய தேஜஸை பார்த்தாவே தெரியறது. மற்றவர்களெல்லாம் வரும்போது ஆக்கி ஆழ்வானோட வாதம் பண்ணணும்னா பெரிய தயாரிப்புகளோட பெரிய பெரிய ஓலைச்சுவடையெல்லாம் தூக்கிண்டு அதை என்ன கேள்வி கேட்பானோன்னு பயந்துட்டு வருவாங்க. இந்த குழந்தை முகத்தில் ஒரு தெளிவு இருக்குது, பயம் இல்லை. அதனால் இந்த குழந்தை தான் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டுறான். பந்தயம் கட்டின உடனே அப்போ கேட்குறான், அப்போ அந்த குழந்தை ஜெயிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அந்த அரசன் சொல்கிறான், இவ்வளவு பெரிய பண்டிதனை இந்த குழந்தை ஜெயிச்சுடுத்துனா என்னுடைய நாட்டில் பாதி நாட்டை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்றேன்னார். இவட்ட கேட்குறார். இவன் சொல்கிறான், நான் தோத்துட்டேன்னா நான் ரொம்ப விரும்பி அணியக்கூடிய முத்து மாலையை உங்களுக்கு அன்பளிப்பாக நான் கொடுத்துட்றேன்னா. அரசன் சபைக்கு கீழே இறங்கி வரான். உள்ளே உட்கார்ந்த உடனே வாதம் தொடங்குகிறது. ஆக்கி ஆழ்வான் சொல்கிறான், என்னப்பா நீயோ சின்ன குழந்தையா இருக்க, என்னுடைய தகுதிக்கு நீ சமமானவன் கிடையாது. பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் என்னிடம் தோத்து ஓடிட்டாங்க, ஆனால் நான் ஓட்டேன். பெரிய பெரிய விஷயங்களை கேட்டு நீ தெரியாதுன்னு சொன்னா எனக்கு அவமானமாக போயிடும். என்ன இந்த குழந்தைக்கு போய் இவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்டிருக்காங்க, அதனால் உன்னை ஜெயிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அதனால நீ என்ன கேள்வி கேளு. கேள்வி கேட்டு நான் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டால் நான் தோத்ததை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ கேட்கக்கூடிய கேள்வி சாஸ்திரபூர்வமானதாக இருக்க வேண்டும். சும்மா சாதாரணமாக கேள்வி கேட்கக்கூடாது, சாஸ்திரத்து பூர்வமாக சாஸ்திர பிரமாணத்தோடு இருக்கணும்னார். உடனே யமுனைத்தரவர் அதுக்கு ஒத்துக்கொண்டு, நான் 3 கேள்வி கேட்கிறேன். நான் ஆம் என்று சொல்வதை நீ இல்லை என்று சொல்ல வேண்டும். நான் இல்லைன்னு சொல்லக்கூடியதை நீ சாஸ்திர பிரகாரம் ஆம் என்று நிரூபிக்கணும்னார். எல்லாருக்கும் சரி என்று பண்டிதர்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறார்கள். அரசவை கூடி இருக்கிறது. முதல் கேள்வி ஆக்கி ஆழ்வானை நோக்கி யமுனை தலைவர் கேட்கிறார், உன் தாய் மலடி இல்லை. யோசிக்கிறார். இவனுடைய அம்மா இப்பொழுது ஆக்கி ஆழ்வானுக்கு அவனுடைய தாய் மலடின்னு நிரூபிக்கணும். எப்படி? இவனே அவளுக்கு குழந்தையா பிறந்திருக்கான். அப்படி இருப்பா அவன் எப்படி மலடின்னு சொல்ல முடியும்? இதுக்கு சாஸ்திரபூர்வமான விளக்கமும் சொல்லணும். உடனே சரி பாஸ்னர், அதாவது அடுத்த கேள்விக்கு போனார். இந்த அரசன் சார்மபௌமன் அப்படின்னா, இதுக்கு இன்னொன்று நான் புரிகிற மாதிரி நானும் வேற விளக்கம் சொல்கிறேன், அது தவறாக இருந்தால் மன்னிக்கணும். சார்மபௌமன்னா இந்த நிலப்பரப்புக்கு பூரா சொந்தக்காரன்னு அர்த்தம். இன்னொன்று என்ன கேட்டா, இந்த ராஜா பாவி இல்லை, மகா பாவி இல்லை அப்படின்னாரு. இப்போ இவனுக்கு ராஜா மகா பாவின்னு நிரூபிக்கணும். இவனுக்கு வைத்த கலக்கிடுத்து. முதல் கேள்வியாவது பரவாயில்ல, தாய் மலடி இல்லைன்னா என்னத்தையாவது சொல்லி சமாளிக்கலாம். ராஜா இவனை பராமரித்து கொண்டு வருகிறவன், சாஸ்திர பிரகாரம் அவன் சார்மபௌமன்னா இந்த பூமி பரப்புக்கு பூரா சொந்தக்காரன்னு சொல்றான், சொந்தக்காரன் இல்லைன்னு சொல்லணும். அல்லது அரசன் பாவி இல்லைங்கிறார்,
மகாபாவின்னு நிரூபிக்கணும். சரி, 3வது கேள்விக்கு பதில் சொல்லு. 3வது கேள்வி கேளுனா, மகாராணி பதிவிரதைனா. அவ்வளோதான், எனக்கு தலையை சுற்றிடுச்சு. முதல் கேள்விக்கு பதில் சொன்னாலாவது பரவாயில்ல, 2வது கேள்விக்கு சொன்னால் ராஜாவுடைய தண்டனை கிடைக்கும். 3வது கேள்வி இது மகாராணி பகிவிரதைனா. இப்போ மகாராணி பதிவிரதை இல்லைன்னு நிரூபிக்கணும். மகாராணி பதிவிரதை இல்லைன்னு சொல்லி நிரூபித்தான்னா என்ன ஆகும்? நமக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். இவன் உயிருக்கே உழ வச்சிட்டான்னு சொல்லி எனக்கு இந்த 3 கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி யமுனை துறைவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி நம்முடைய நிபந்தனைப்படி நீ உன்னுடைய காலை என்னுடைய தலையிலே வைத்து இன்று முதல் நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி உன்னுடைய காலை என்னுடைய தலையில் வைங்கிறார். யமுனை துறைவர் சொல்வார், நீங்கள் என்னை விட வயசில் பெரியவங்க, அதனால் நான் உங்களுக்கு அந்த இதை கொடுக்க விரும்பவில்லை. நீங்கள் உங்களுடைய கர்வ பங்கம் ஆகிவிட்டால் போரும் என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுகிறார். ஆக்கி ஆழ்வான் தன்னுடைய கர்வம் நீங்கி திரும்பி விடுகிறான். இப்போ ராணிக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. நீங்கள் பெரிய பண்டிதனை வச்சுருக்கேன்னு சொல்லி ரொம்ப கர்வமாக இருந்தீங்களே, ஒரு சின்ன குழந்தை உங்களுடைய மகா பண்டிதனை எப்படி ஒடுக்கிடுத்து பார்த்தீங்களா அப்படின்னார். உடனே தன்னுடைய தவறை உணர்ந்த அரசன், நான் சொன்னபடி பாதி நாட்டை உனக்கு கொடுத்துட்றேன், அந்த குழந்தைக்கு மரியாதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி போகிறார்கள். இந்த மகாராணி அந்த குழந்தையை கட்டி அணைத்து கொண்டு என்னை ஆள வந்தீரேன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான். என்னுடைய வாக்கை நிறைவேற்றுவது என்னுடைய மனசில் இடம் பிடித்த குழந்தையேன்னு சொல்லி ஆள வந்தீரேன்னு, அதனால் ஆள வந்தார்னு சொல்லி அவருக்கு திருநாமம் அன்றிலிருந்து பாதி ராஜ்யத்தை அரசன் பிரகடனப்படுத்துகிறபடி கொடுக்கிறார். என்னுடைய பாதி ராஜ்யத்தை வைத்து கொண்டு சந்தோஷமாக இருன்னு. இப்போ அரசனுக்கு ஒரு சந்தேகம். இப்போ கேட்கிறார், ஏன்பா நீ இந்த 3 கேள்வியும் கேட்டியே, இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியுமான்னு கேட்டார். சில பேர் கேள்வி கேட்டுப்படுவான், பதில் தெரியாது. கேள்வி கேட்குறது ரொம்ப சுலபம். இன்னைக்கு பார்லிமெண்ட்லாம் கண்ணாப்பண்ணான்னு கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? கேள்வி கேட்டால் உனக்கு பதில் தெரியுமானார். ஓ தெரியுமே அப்படின்னார். சொல்லுங்க அப்படின்னார். அப்போ எப்படி நீங்கள் அவருடைய தாய் மலடி இல்லைன்னு எப்படி நிரூபிப்ப? உன்னை நிரூபிக்க சொன்னார்னா, என்னுடைய ஆக்கி ஆழ்வான்னு சொன்னார்னா நீ எப்படி நிரூபிப்பேனர்? அவர் சொன்னார், சாஸ்திரத்தில் ஒரு குழந்தை பெற்றவள் மலடியாகத்தான் கருதப்படுவாள். இன்னைக்கு கவர்மெண்ட்டே என்ன சொல்லுறது, ஒன்றுக்கு மேல் வேண்டாம், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா. இப்போ இதனால் ஒரு குழந்தை பெற்றவங்க பூரா மலடியாகத்தான் கருதப்படுவார்கள். சாஸ்திரத்துடையது. அதனால சாஸ்திரப்படி இவர் அம்மாவுக்கு இவர் ஒரே குழந்தை, அதனால அவள் மலடியாகத்தான் கருதப்படுவாள். 2வது கேள்வி, மகாராஜா சார்மபௌமன்னு சொன்னீங்களே, நான் சார்மபௌமன் இல்லையா அப்படின்னார். இல்லை, இந்த உலகத்துக்கு பூரா, இந்த உலகத்தை பூரா சார்மபௌமன்கிறது பெருமாள் தான். அவருக்கு தான் இந்த உலகம் பூரா சொந்தம். நீங்கள் ஒரு சிறு நிலப்பரப்புக்கு சொந்தக்காரன். அப்போ மகா பாவி அல்லன்னு சொன்னாலே நான் பாவின்னு எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க அப்படின்னா, ஒரு அரசனுக்கு தன்னுடைய ஜனங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அரசனை போய் சேரும். மக்கள் செய்த பாவமெல்லாம் மன்னனையே சேரும். அதனால் ஒரு ராஜ்யத்தில் யார் தவறு பண்ணினாலும் அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய அரசனுக்குத்தான் அது போகும். அதனால தான் அரசனுக்கு மாத்திரம் தண்டிக்கிற பவர் கொடுத்தான். கடவுளுக்கு அடுத்தபடியாக அரசன் நினைச்சான். அதனால் தண்டிக்கிற பவர் அரசனுக்கு உண்டு. ஏன்னா எந்த தவறு நடந்தாலும் அது அவனை தான் போய் சேரும்.
அதனால உன்னுடைய ஆக்கியாழ்வான் எல்லா பண்டிதர்களையும் அவமானப்படுத்தி அவர்களை அது பண்ணதுனால அந்த பாவமெல்லாம் உன்னைத்தான் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆக்கியாழ்வானுக்கு அந்த பாவம் கிடையாது. சரிப்பா, இதெல்லாம் சரி. மூணாவது மகாராணி பதிவிரதை அல்லன்னு பதிவிரதைன்னு சொன்னியே, பதிவிரதை இல்லைன்னு எப்படி நிரூபிப்பேன்னர்? சாஸ்திரபூர்வமும் சம்பிரதாய பிரகாரமும் நான் சொல்கிறேன்னர். சாஸ்திர பிரகாரம் ஒரு பெண்ணானவள் திருமண வைபவத்தில் சகல தேவதைகளாலும் வர்ஷிக்கப்பட்டு அவர்களால் தீண்டப்பட்டு அவர்கள் மூலமாகத்தான் ஒருவனிடம் ஒப்படைக்கப்படுகிறாள். மந்திரமே அதான். அதான் இப்போ தப்பா கண்ணாப்பண்ணான்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணை ஆத்மபூர்வமாக அவளுடைய இந்த உடம்பை மாத்திரம் நான் உன்னிடம் ஒப்படைக்கவில்லை, அவளுடைய உயிரை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இந்த ஆத்மாவை நீ காப்பாற்ற வேண்டியது, ரட்சிக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று சகல தேவதைகளும் ஒருவனிடம் ஒப்படைக்கிறார்கள். அதுக்காக தான் அதுக்கு அடையாளமாக இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவன் ஒப்படைச்ச உடனே அதை வாங்கி கொண்டு இந்த பெண்ணுக்கு நான் இவளுடைய ஆத்மபூர்வமாக அவளை அந்த ஆத்மாவை நல்லபடியாக வைத்து காப்பாற்ற வேண்டிய என் கடமைன்னு சொல்லி இவன் சொல்லிட்டு, இவன் அதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுறான்னா இவளுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறான். அதுக்கு தான் பேர் திருமங்கல்யம். மாங்கல்யம் தந்துனாமேனா மம ஜீவன ஹேத்துனா, என்னுடைய உயிரை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். மாங்கல்யம் தந்துனான கயிறுன்னு அர்த்தம். என்னுடைய உயிரை மம ஜீவன ஹேதுனாம், என்னுடைய ஜீவனை உன்னிடம் இந்த கயிறு மூலமாக ஒப்படைக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த கயிறை நீ அணிந்து கொண்டு இருக்கும் வரை என்னுடைய ஜீவன் என்னுடைய உடம்புல இருக்குன்னு அர்த்தம். இந்த கயிறை நீ கலட்டிட்டேனா என்னுடைய ஜீவன் இந்த உடம்பை விட்டு யதாஸ்தானத்துக்கு போயிடுத்துன்னு அர்த்தம். அதான் மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேதுனா. இதை நீ என்னுடைய உயிரை நீ எப்படி பாதுகாப்பாயோ அதே மாதிரி இந்த திருமாங்கல்யத்தை நீ என்னுடைய உயிர் இருக்கும் வரை நீ பாதுகாக்க வேண்டும். என்னைக்கு நீ இதை கழட்டிட்டியோ அப்பொழுது நான் உயிரற்றவன். அப்ப அதுக்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருவள் பதிவிரதை என்றால் சாஸ்திரத்தில் அந்த தேவர்களால் கூட தீண்ட முடியாதவளாக இருக்கக்கூடியவளுக்கு பேர் பதிவிரதை. சாதாரண மனிதர்களை தேவதைகள் சகல தேவர்களும் சேர்ந்து ஒரு மனிதனிடம் ஒப்படைக்கிறார்கள். அதனால தான் வைஷ்ணவத்தில் மாப்பிள்ளையை சொல்லும்போது எப்படி சொல்லுவார்கள்னா மகாவிஷ்ணு ஸ்வரூபிம்பாங்க, பெண்ணை வந்து லக்ஷ்மி ஸ்வரூபிம்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணும்போது பட்டு வேஷ்டி கட்டி 3 திருமணிட்டு பெருமாளுக்கு சமமாக, அங்கே தான் என்ன பெரிய வேடிக்கைன்னு கேட்டால், மாப்பிள்ளையாக வர்றவருக்கு மாமனார் வயசில் கூட இருக்கும், அவருக்கு கால் அலம்பி விட்டு மரியாதை பண்ணுவார். ஏன்னா என்னுடைய பெண்ணை உன்னிடம், என்னுடைய மகாலட்சுமியாக என்னிடம் வளர்ந்த பெண்ணை உன்னிடம் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உன்னிடம் ஒப்படைக்கிறேன்னு ஒப்படைப்பார். இது சாஸ்திரம். இதை சொன்னார். அடுத்தாப்புல நீங்கள் அது சம்பிரதாய விளக்கப்படக்கே சொல்லுங்கன்னார். அப்போ சொன்னார், பதிவிரதை என்றால் என்ன அர்த்தம்னா, கணவனுடைய கருத்துக்கு மாறுபாடு இல்லாதவள் பதிவிரதை. பதியுடைய வார்த்தையையே விரதமாக கொண்டவள் பதிவிரதை. உன்னுடைய கருத்துக்கு மாறுபட்டு நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லி அவனுடன் பந்தயம் கட்டினாலா இல்லையா, அப்பொழுதே அவளுடைய பதிவிரதத்தனம் போயிடுத்து. இதை கம்பராமாயணத்தில் சீதை சொல்லுவாள், நான் பதிவிரதை என்று என்னை நினைத்து கொண்டிருந்தேன், என்னுடைய பதிவிரதாத்தனத்துக்கு பங்கம் எப்போ ஏற்பட்டதுன்னு கேட்டால், ராமன் அப்பவே சொன்னான், காட்டுக்கு போகும்போது நீ என்னோடு வந்தால் இடர்படுவாய்ன்னு சொன்னான். நான் கேட்கல, நான் மீறி வந்தேன். அப்போ என்னுடைய பதிவிரதாத்தனம் முதல்ல சற்று குறைந்து விட்டதோ. ரெண்டாவது,
ஒரு மாய மான் வந்தது. இந்த மான் எனக்கு வேணும்னு நான் பிடிவாதம் பண்ணேன். அப்பொழுது என்னுடைய பிரபு சொன்னார், இது சாதாரண மானாக தெரியவில்லை, இது மாய மானாக இருக்கு. மற்ற மான்கள் எல்லாம் இதை கண்டால் பயந்து ஓடுகிறது. ஆகவே இது சாதாரண மான் இல்லை, இது காட்டில் ராட்சசர்கள் இருக்கக்கூடிய இடம். அதனால இந்த மானை நீ விரும்புகிற ஆசையை விட்டுடுனா. அப்போ அவள் கேட்டான், நான் இது வரைக்கும் ஆசைப்பட்டு ஒன்றுமே கேட்கல, முதல்ல இப்போ தான் கேட்டிருக்கேன், அதை கூட வாங்கி தரலையான்னு கேட்டான். உடனே கணவனுடைய வீக்னஸை சுட்டி காட்டினான். உடனே இவன் புறப்பட்டு போக வேண்டியதாக ராமன் போனான். இதை எப்போ காட்டில் உட்கார்ந்து நினைக்கிறா அசோகவனத்தில், என்னை ராமன் கைவிட்டு விடுவானோ, என்னுடைய பதிவிரதத்தனத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்பட்டு விட்டது, 2 இடத்துல நான் பதிவிரதா தர்மத்திலேருந்து நான் விலகி விட்டேனே அப்படின்னு சொல்லுவார். இதை சொன்ன உடனே அரசன் சந்தோஷப்பட்டு தன்னுடைய நிலங்களை கொடுத்து விடுகிறார். பாதி ராஜ்யத்தோடு ஆண்டு கொண்டிருக்கிறார். ரொம்ப நாள் ஆச்சு. இவர் ராஜ்ய பரிபாலனத்தில் ரொம்ப அருமையாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். கல்யாணம்லாம் பண்ணிட்டார். ராஜ்யங்களை அனுபவித்து கொண்டு ராஜ பரிபாலனத்தை ரொம்ப அழகாக மந்திரிகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய அந்த அரசன் கொடுத்த பாதி ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த செய்தி மணக்கால் நம்பிகளுக்கு தெரிகிறது. இன்னும் இவர் பெரிய ரகசிய அர்த்தங்களை கற்றுக்கொடுக்குமே, இவரை எப்படி பார்க்கறதுன்னு போய் ரகசிய அர்த்தங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக அரண்மனையில் போய் இவர் பார்க்குறார். மணக்கால் நம்பிகள் இவர் ராஜ்ய காரியங்கள்னால இவர் பார்க்கவே முடியல. வாட்ச்மேன் வெளியிலே தள்ளி விட்டுறான். இந்த மணக்கால் நம்பிகள் பல முறை முயற்சி பண்ணி போக முடியல. ஆனால் இவருக்கு தன்னுடைய ஆச்சாரியனுடைய உய்யக்கொண்டாருடைய கட்டளைப்படி இவருக்கு ரகசியார்த்தங்களை சொல்லி கொடுத்து பல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். இதற்கு சந்தர்ப்பமே ஏற்படலை. இதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறார். ஒரு நாள் அவருடைய சமையல்காரன் வெளியில் வரான். அவனை கூப்பிட்டு கேட்குறார், ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறார். என்னுடைய ராஜாவுக்கு வந்து தூதுவளை கீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார். தினமும் தூதுவளை கீரையை கொடுத்தா கூட அழுக்காமல் சாப்பிடுவார், ஆனால் கிடைக்க மாட்டேங்குதுன்னார். அப்போ சொன்னார், நான் தினமும் தூதுவளை கீரை கொண்டு வந்து கொடுக்குறேன், உங்கள் சமயக்கட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், இன்றைக்கி ராஜாவுக்கு சமைச்சு போட்டு நல்ல பேர் வாங்கிக்கிங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, இப்படி ஆளை தான் ஐயரை தேடிக்கிட்டு இருந்தேன், எங்கே இருந்தாலும் பறித்து கொண்டு வந்து கொடுங்கன்னு. இவர் தினமும் தூதுவளை கீரையை தினமும் பறித்து கொண்டு வந்து கொடுத்தார். இவன் விதவிதமாக சமைச்சு போட்டால் அவருக்கு அரசனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆளை வந்தாருக்கு ரொம்ப நல்லா பேஸ் நன்னா இருக்குன்னு சாப்பிட்டுட்டே வந்தார். இந்த மணக்கால் நம்பிகள் திடீர்னு ஒரு வாரமாக தூதுவளை கீரையை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். இன்றைக்கி சமையலில் தூதுவளை கீரை இல்லை. முதல் நாள் சரின்னு சாப்பிட்டார், 2ஆவது நாள் சாப்பிட்டார், 3ஆவது நாள் கேட்க ஆரம்பிச்சிட்டார். அந்த வேலைக்காரனை கூப்பிடுனார், சமையக்காரன் வந்தான். என்ன தினசரி தூதுவளை கீரை சமைப்பியே, இன்றைக்கி ஏன் சமைக்கலைன்னார். இல்லை சுவாமி, ஒரு கொஞ்ச நாளாக ஒரு பிராமணர் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தார். இப்போ என்னவோ தெரியல, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு வாரமாக காணும், அதனால தான் கொடுக்கலைன்னார். முதல்ல அந்த பிராமணன் வந்தாருன்னா முதல்ல என்னை வந்து பார்க்க சொல்லு, அவருக்கு வேணுங்கிற சன்மானத்தை கொடுத்து தினசரி தூதுவளை கீரை தொடர்ந்து சப்ளை பண்ணணும், வர சொல்லுனார். இதுக்காக காத்திருந்த மணக்கால் நம்பிகள் ஒரு வாரம் அல்லது கொஞ்ச நாள் கழித்து வந்தார் தூதுவளை கீரையோட. ராஜா உன்னை நேரம் வந்து பார்க்க சொன்னார்னார். எந்த தடையும் இல்லாமல் ராஜாவை போய் பார்த்தார். ஆளை வந்தார். உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் இன்றைக்கி தினமும் தூதுவளை கீரை கொண்டு வந்து கொடுப்பீங்க அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை சுவாமி, நான் உங்கள்கிட்ட தினசரி ஒரு மணி நேரம் பேசணும், எனக்காக 1 மணி நேரம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், அது இருந்தால் போகிறோம். எந்த வகையான தடையும் இல்லாமல் உங்களை 1 மணி நேரம் வந்து உங்கள்கிட்ட சில சத்து விஷயங்களை பேசுகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்.
நான் தினசரி தூதுவளக்கீரையை கொண்டு வந்து கொடுக்குறேன்னார். சரின்னு அரசன் உத்தரவு போட்டார். இவர் எப்போ வந்தாலும் நேர என்னுடைய அரசவைக்கு வரட்டும், தினசரி 1 மணி நேரம் என்னோட பேசி கொண்டு வந்துட்டு போகட்டும், தூதுவளக்கீரையை சமயக்காரன்ட்ட கொடுத்துட்டு வரட்டும்னார். இவர் வந்தவர் தினமும் வர வேண்டியது, சமயக்கட்டில் போய் தூதுவளக்கீரையை கொடுக்க வேண்டியது, நேராக ஆளவந்தார்கிட்ட வந்து நாதமுனிகள் சொன்ன ரகசிய அர்த்தங்களை, பகவானை பற்றிய விசேஷங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொண்டு வருகிறார். இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், நமக்கும் இந்த அனுபவம் உண்டு. பகவானுடைய கதைகளையோ பகவானுடைய லீலா வினோதங்களையோ ஆச்சாரியனுடைய பரம்பரையினுடைய பெருமைகளையோ நம்ம கேட்டோன்னா நமக்கு இந்த இதெல்லாம் போயிடும். நமக்கு இந்த அஜ்ஞானம்ங்கிறது போயிடும், இந்த உலகப்பற்றும் போயிடும். அப்போ உண்மையான விஷயம் எதுன்னு தேட சொல்லும். நான் ஆழ்வார் அழகாக சொல்லுவார், துப்புடையாரை சரணடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவதற்கென்றே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னர். இந்த அந்திம காலம்ங்கிறது எப்படிப்பட்ட மகா ஞானிக்கு கூட எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்க முடியாது. பெரிய ஞானியாக இருப்பான், பெரிய புண்ணியவாளனாக இருப்பான், பெரிய தர்மகர்த்தாவாக இருப்பான், அவனுடைய அந்திம காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ நமக்கு வாயினால் அந்த வாய் இருக்கும், ராமா கிருஷ்ணான்னு சொல்ல நமக்கு வராது. அப்போதுக்காக தான் அப்போ சொன்னார், ஆழ்வார் சொன்னார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அப்போ என்னால் சொல்ல முடியாதுப்பா, எய்ப்பு என்னை இணைக்கும் போது நான் உன்னை நினைக்க தோணாது, அதனால இப்போவே நான் சொன்னேன்னர். அதனால இப்போ இவர் இந்த உபதேசங்களை கேட்க கேட்க இவருக்கு இருந்த அந்த ராஜ்ய பற்றுங்கிறது போயிடுத்து. கடைசியில் கேட்டார், ஒரு நாள் சொன்னார், உங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் இடையில வந்தது, உங்களுடைய பரம்பரை சொத்து ஒன்று உங்களுடைய மூதாதையர்கள் எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறார்கள், அதை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காகத்தான் நான் இத்தனை நாளாக முயற்சி பண்ணேன்னார். அப்போ அரசனாக இருக்கிற ஆளவந்தார் கேட்டார், அப்படி என்ன எனக்கு சொத்து இருக்குது, ஏற்கனவே நல்ல நிறைய சொத்து ராஜ பரிவாரம்லாம் இருக்குது, அரசன் ஆயிட்டேன், இதை விட உயர்ந்த சொத்து என்ன இருக்குன்னார். வாங்கோ அந்த உயர்ந்த சொத்தை காட்டுறேன், நேராக திருவரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போனார். திருவரங்க பெருமாள்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணார், என்னுடைய ஆச்சாரியனுடைய உய்ய கொண்டாரும் நாதமுனிகளும் இவர்னால வைஷ்ணவ பரம்பரை செழித்து வளரணும்னு சொல்லி இவருக்கு யமுனை துறைவர்னு பேர் வச்சு ரகசிய அர்த்தங்களை சொல்லியிருக்காரு. இனிமேல் என்னால் முடிந்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், இனிமேல் நீங்கள் தான் இவரை ஆட்கொண்டு நல்லபடியாக வைஷ்ணவத்துக்கு நல்ல ஆச்சாரியனாக இவரை திருத்தி பணிகொள்ளணும்னு சொல்லி பெருமாள்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணுறார். அந்த பெருமாளை பார்க்குறார். அப்படியே பார்த்த உடனே இவருக்கு பெருமாள் மேலே ஈர்ப்பு உண்டாகிறது. அப்போ உடனே திருப்பானாழ்வார் சொன்னாரா இல்லையா, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. பெருமாளை பார்த்த கண்ணோட பெருமாளுடைய விஷயங்களை கேட்பதில் உள்ள சந்தோஷம் இந்த உலகத்தில் எந்த இதில் கிடைக்காது. ஒரு நிறைவுங்கிறது எப்போ இருக்குன்னா, சத் விஷயங்களை கேட்கும்போது தான் நமக்கு மன நிறைவு ஏற்படும். மற்றதெல்லாம் எவ்வளோ வந்தாலும் நிறைவு ஏற்படாது. எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் மேற்கொண்டு இன்னும் என்ன சேர்க்கலாம், என்ன பண்ணலான்னு தோணும். ஒரு வீடு வச்சுருக்கணும், 2 வீடு வச்சுக்கணும்னு தோணும். நல்லாவே தெரியும் இதெல்லாம் நிரந்தரம் இல்லாததுன்னு தெரிஞ்சால் கூட மனசு அதன் மேலே தான் நாட்டம் சொல்லும். எவன் ஒருவனுக்கு பகவான் மேலே நாட்டம் ஏற்பட்டு விட்டதோ அப்பொழுது மற்றதிலையும் திருப்தி அடையும். பகவான் விஷயத்தில் ஒருத்தன்
நாட்டம் இல்லாத வரைக்கும் அவனுக்கு மற்றதில் திருப்தி ஏற்படாது. அதுக்காக தான் நம்ம ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் கதறி கதறி ஏன் அழுதானா, பெருமாளே நீ தான் எனக்கு நிரந்தரமான சொத்து, உன்னிடம் நான் சரணடைந்து உன்னுடைய லீலா வினோதங்களை அனுபவித்து நிறைவு ஏற்பட்டதுன்னா மற்றதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. அதான் குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான்னு பாடலாம். மற்றதெல்லாம் குறையாவே தெரியாது. இந்த நிறைவு ஏற்பட்டதுன்னா, பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குங்கிற ஒரு மன நிறைவு ஒருத்தனுக்கு ஏற்பட்டதுன்னா மற்ற குறையெல்லாம் குறையாவே தெரியாது. அவனுடைய உடலில் ஏற்பட்ட குறையோ அல்லது மனசில் ஏற்படக்கூடிய கவலைகளோ அல்லது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ அதெல்லாம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் பகவானிடம் ஐக்கியமாகி தன்னுடைய மனசை அங்கே ஒப்படைச்சிட்டான்னா இந்த விஷயங்கள் அவனை பாதிக்காது. அதான் சொன்னார். அதுக்கு தான் பெரியாழ்வார் அழகாக சொல்வார், சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்று நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறியொற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன். இந்த வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை. என்னையும் என் உடமையையும். வைஷ்ணவத்தில் என்னன்னு கேட்டால் அவன் வீட்டு வாசலில் திருமணம் பொறிச்சிடுவான், சங்கு சக்கரத்தோடு பெருமாளுடைய இதை பொறிச்சிடுவான். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த வீடு என்னுடையதில்லை, இந்த வீட்டுக்கு உரிமையாளர் மகாவிஷ்ணு, நான் இங்கே குடியிருக்கிறவன். அப்போ இந்த என் வீடுன்னு சொல்ல வராது. மாருதி நிவாஸ், லட்சுமி நிவாஸ், ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு போட்டுருது பெருமாளுடைய பேரை போட்டு. ஏன்னா அது அவனுடைய பிச்சையாக எனக்கு அனுபவ பாத்தியமாக கொடுத்திருக்கிறான். இது எனக்கு சொந்தம் இல்லை. இந்த வீடு பேருக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் என் பேரு, ஆனால் உண்மையான சொந்தக்காரன் நான் இல்லை, நீதான். இந்த எண்ணம் வந்தோம். அதனால தான் அதுதான் ஆழ்வார் சொல்றார், என்னையும் ஏன் நம்ம உடம்புல ஏன் திருமணம் எடுத்துக்கிறோன்னா, இந்த உடம்பு எனக்கு சொந்தம் இல்லை, இதை அனுபவ பாத்தியமாக கொஞ்ச நாள் இதை வச்சு அனுபவிச்சுக்கோ, சந்தோஷமாக இருன்னு பகவான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கான். அதை பகவத் காரியங்களுக்கு பயன்படுத்தும். அதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் காலம்பரம் எந்தோடனே மூஞ்சியை பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருன்னு பவுடர் அடிக்கக்கூடாது, நெத்தி கட்டுக்கணும். நெத்தி கட்டுக்கிறதுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டால், இந்த உடம்பு பகவானுக்கு சொந்தமானது, நமக்கு இதை திரும்ப பத்திரமாக பராமரித்து திரும்ப பகவான்கிட்ட ஒப்படைக்கணும். அதனால தான் வைஷ்ணவத்தில் செத்து போனதுக்கப்புறம் திருமணம் எட்டு விட்டுடுவான். அவன் நேரத்துக்கே எட்டுக்க மாட்டான் சாதாரணமாக. ஏன் எட்டு விடால, இது பகவானுக்கு சொந்தமான உடம்பு, அவன் கொடுத்தது அவன்கிட்ட ஒப்படைக்கிறோம். என்னையும் என் உடைமையும்னர், நான் மாத்திரம் என்ன மாத்திரம் ஒப்படைக்கிறேன். என்னுடைய உடைமைனா எனக்குன்னு யார் எதை சொந்தம்னு நினைக்கிறோம், என் பிள்ளை ஆகட்டும், பொண்ணாகட்டும், பொண்டாட்டி ஆகட்டும், அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாம் பெருமாளுக்கு தான் சொந்தம். அதனால தான் வைஷ்ணவனோட வீட்டில் பாத்திரத்தை எடுத்தால் கூட அதுலேயும் திருமண சங்கு சக்கரம் இருக்கும். அந்த காலத்தில் இப்போல்லாம் வைக்கிறதுல பேரை எழுதி ஒட்டிக்கிறோம், நாராயணன்னு பாத்திரத்தில். அப்படி ஒட்டக்கூடாது. சாஸ்திர பிரகாரம் எல்லாத்துலேயும் திருமண சரணம் இருக்கணும். அது திருமணோட இருக்கிற பொருளை தான் உபயோகப்படுத்தணும்னே சாஸ்திரம். திருமணோட இருக்கிற பொருளை தான் உபயோகப்படுத்தணும்னே சாஸ்திரம். அந்த திருமணம் இல்லாத பொருளை உபயோகப்படுத்தக்கூடாது. நீங்கள் கோவிலில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வட்டிலேருந்து எல்லாத்துலேயும் திருமணம் இட்டுருக்கோம், அந்த பெருமாளுக்கு சொந்தம்னு. அதை பார்த்தாது நமக்கு புத்தி வரணும். நம்முடைய வீட்டில் உள்ள பொருட்கள் அதான் ஆழ்வார் சொல்கிறார், என்னையும் என் உடைமையையும் உன் சக்கர பொறியொற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன். உன்னோட அனுகிரகம்ப்பா, எல்லாம் கொடுத்துருக்கேன், அனுபவிக்கிறேன். இது எனக்கு சொந்தம் இல்லை, நீ கொடுத்துருக்கேன், எத்தனை நாள் அனுபவிக்க பாத்தியம் இருக்கும், அனுபவிக்கிறேன். எப்போ வேண்டான்னு நீ முடிவு பண்ணிட்டியோ அப்போ உன்னிடம் ஒப்படைச்சிடுவேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று சொன்னார், பறவையேறு பரமபுருடா நீ என்னை கை கொண்ட பின். நான் உன்னை பிடிச்சேன்னு சொல்லலை, பறவையேறு பரமபுருடா மகாவிஷ்ணுவுக்கு டைட்டில். நீ என்னை கை கொண்ட பின், நீ என்னை சரியான ஆள், நீ என்னை பிடிச்சுட்ட, நான் உன்னை பிடிக்கல. நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும் பதம் ஆகின்றதால்.
இந்த பிறவிங்கிற பெருங்கடலை எனக்கு வற்றி நான் உன்ட்ட வந்து சேர்ந்துருவேன். பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதமாக என்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொலியை வேகின்றதால் அறிவு என்னும் அமுதபாறு தலைப்பற்றி வாய் கொண்டதுவே. என்னுடைய வாயினால் இன்றைக்கி நான் உன்னை சொல்கிறேன்னா, என்னுடைய தலைக்குள்ள உன்னுடைய திருநாமம் இறங்கி விட்டது, உன்னுடைய திருவருள் என்னுடைய தலை மூலமாக இறங்கி என்னுடைய உடம்புல பரவிட்டதுனால நான் உனக்கு அறிவு என்னும் அமர்த்தி தலைவேற்றி வாய் கொண்டதுவே. அப்படி வரிசையாக வரும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ பெருமாள் தன்னுடைய கண்களை திறந்து காட்டுறார். பெருமாளுடைய அனுகிரகம் கிடைத்த உடனே இதுதான் நமக்கு உண்மையான சொத்து, இதுவரை அனுபவித்து கொண்டதெல்லாம் நமக்கு தேவையில்லாதுன்னு இந்த சம்சார பந்தத்தை உதறி காஷாயம் தரித்து அங்கே திருவரங்கத்தில் மடம் ஸ்தாபித்து தன்னுடைய சிஷ்யர்களை நியமித்து கொண்டு ஸ்ரீரங்கம் கோயிலில் பெருமாளுடைய கைங்கரியம் செய்து கொண்டு ரகசியார்த்தங்களையும் பல்வேறு விஷயங்களை அவர் பரப்பத் தொடங்கினார் என்று ஆளவந்தாருடைய சரிதத்தை இந்த அளவோடு நிறைவு செய்து, இனி ஆளவந்தாருடைய சிஷ்யர்களாக யார் யார் சேர்கிறார்கள், அவர் எப்படி அனுகிரகம் பண்ணார், அவர் என்னென்ன கிரந்தங்கள் எழுதினார் என்பதை அடுத்த வாரத்தில் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம். சத்குரு மகராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனமும் சீரியருளாத இறைவா நீதாராய் பறையேலோரம்பாவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்த். வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே, வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.